நான் மருத்துவர் ஜனா, மயக்கவியல் நிபுணர். நான் ஒரு ஆப்ரேஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விதமான வலி நிவாரணி சிகிச்சைகள் தருவாங்க. அதுதான் அனஸ்தீசியான்னு சொல்கிறோம். ஸோ அதில் நம்ம இப்போ மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, இந்த தண்டுவடத்தில் ஊசி போட்டு மரத்து போகிற ஊசி போடுறது தான். இது ஸ்பைனல் அனஸ்தீசியா அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோக்கல் அனஸ்தெட்டிக் ட்ரக்ஸ்ன்னு இருக்கும். இந்த லிக்னோகெயின், புப்ரோஃபென்ற பேர்களில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம தண்டுவடத்தில் சிஎஸ்எஃப், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற ஒரு திரவம் இருக்கும் தண்டுவடத்துக்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே இந்த மருந்தை செலுத்துகிறோம். இது ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் வச்சுக்கும் இடுப்பு கீழே. ஸோ அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்ப எந்த வலியும் இருக்காது. பட் ஆனால் இந்த 4 மணி நேரம் கழித்து கண்டிப்பாக வலி வரும். அப்போ வலி நிவாரண ஊசிகள் செலுத்துவாங்க. இது லாங் டேர்ம், அதாவது ரொம்ப நாள் கழித்து ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழித்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் எனக்கு தண்டுவடத்தில் ஊசி போட்டாங்க ஒரு 15 வருஷம் முன்னாடி, அதுதான் எனக்கு இன்னும் வலிக்குது அப்படின்வாங்க. பட் அது தவறான புரிதலுங்க. அந்த மாதிரி வலி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்டுவடத்துக்குள்ளே கேப் இருக்கும். ஸோ அதில் நம்ம ஒரு ரொம்ப சின்னதாக ஒரு நீடில் தான் உள்ளே செலுத்தி அந்த திரவத்துக்குள்ளே நம்ம அந்த ட்ரக்கை செலுத்துகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நரம்பையோ இல்லை ரத்த குழாயோ போய் நம்ம குத்துறது கிடையாது. அதனால் இந்த எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஒரு சிலருக்கு ஒரு 4 நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு அசௌகரியம் இருக்கலாம். அந்த ஊசி குத்தின இடத்துல ஒரு சின்னதாக வலியோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது நார்மல். அது அந்த 1 வீக் ஆர் 10 டேஸ்க்குள்ளே மேக்ஸிமம் சரியாக போயிடும். ஸோ இதனால் தேவையில்லாமல் பயப்பட வேணாம். ஒரு சில சர்ஜரிஸ்க்கு இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியா தான் பெஸ்ட்டு. ரொம்பவே நல்ல ஒரு அனஸ்தீசியா நம்ம கொடுக்கக்கூடியது. முழு மயக்கம் கொடுத்து பண்ணுறதை விட இது பெட்டராக இருக்கும். ஒரு சில கேசஸ்க்கு முழு மயக்கம் தான் பெட்டராக இருக்கும். ஸோ அது உங்களோட மயக்கவியல் நிபுணர் எது நல்லதுன்றதை உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த முழு மயக்கத்தை விட இந்த முதுகில் போடுற ஊசி பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதுகில் போடுற ஊசினால் குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. பட் ஆனால் முழு மயக்கம் கொடுக்கும்போது என்ன ஆகணும், ஒரு சில சமயம் இந்த மருந்துகள் குழந்தைக்குமே போகும் இந்த இது வழியாக, தொப்புள்குடி வழியாக. அப்போ அந்த குழந்தைக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமம், இந்த மாதிரி இதெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இந்த முதுகில் ஊசி போடுறத பண்ணோன்னா தவிர்த்துக்கலாம். இருதய பிரச்சனை உள்ள தாய்மார்கள், அதாவது ஹார்ட்டில் உள்ள வேல்வில் பிரச்சனை உள்ளவங்க, இல்லைனா ஹார்ட்டில் ஓட்டை இருக்கும், அந்த மாதிரி தாய்மார்களுக்கு முதுகில் ஊசி போட மாட்டோம். ஏன்னா முதுகில் ஊசி போட்டால் அது வேறு விதமான பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் அவங்களுக்கு நம்ம முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். ஸோ அது குழந்தைக்கு வர பிரச்சனைகளை பக்கத்துலேயே குழந்தைகள் டாக்டரை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். பட்டு இந்த முதுகில் வலி வரும் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தை வச்சுட்டு நீங்கள் சர்ஜரிக்கு போகாதீங்க. அந்த பயத்தோடையே போகாதீங்க. கண்டிப்பாக தைரியமாக போங்க, ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.